தம்பியா தம்பி வழி விடுங்க. நம்ம திமுக மாதிரி கிடையாது, நம்ம தாவேகா. வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க. வழி 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 விடுங்க. ஆம்புலன்ஸுக்கு ஒரு வழி தான் இருக்கா? இல்ல நாங்க சுத்தி போலாம், நானும் போக மாட்டாங்க, விட்டா பாத்துலாம். நம்ம சிறப்பு வழி ஏற்படுத்திருக்கோமா? நம்ம ஏற்படுத்திய வழிதான்ப்பா, கை தட்டுங்கப்பா. தம்பி இந்த மாதிரிலாம் ரொம்ப பில்டப் எல்லாம் கொடுக்காத. போற ஊருக்கெல்லாம் கேஸ் போடுறாங்க நம்ம மேல. புரட்சி என்பது தானாக உருவாகாது, அதை நாம் தான் உருவாக்க வேண்டும். பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு என்று தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு, இங்கு திரளாக கூடியிருக்கின்ற இளைஞர்களின் படையோடு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி இன்று தலைவராக, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக, இன்னும் 3 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர உள்ள தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, உழைப்பால் உயர்ந்த மனிதர், கட்சிக்காக 24 மணி நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி, திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர், களப்பணியாளர், சமூக பற்றாளர், அழகான மாவட்ட செயலாளர், இளமையான மாவட்ட செயலாளர், முதியோர் இல்லமாக இருக்கின்ற சட்டமன்றத்தை இளையோர் இல்லமாக மாற்ற வேண்டும் என்று தலைவர் நினைக்கிறார். ஒரு இளைய மாவட்ட செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் கதிரவன் அவர்களுக்கும், இங்கு திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகளுக்கும், மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், இங்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறைக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக வெற்றி கழகம் என்பது மற்றும் ஓர் அரசியல் கட்சி கிடையாது. தமிழக வெற்றி கழகம் என்பது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் புரட்சி, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்று சக்தி. இங்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது 3 முனை போட்டியோ 4 முனை போட்டியோ மண்ணாங்கட்டி போட்டியெல்லாம் கிடையாது. 2 போட்டி தான். ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுக. எல்லாரும் சொல்றாங்க தீய சக்தி திமுக. ஏன் தீய சக்தி திமுக? திருட்டு திமுக. திருட்டுத்தனம் பண்ணா அவர்களை தீயவர்கள் நம்ம சொல்லுவோம், மக்களை ஏமாற்றினால் அவர்களை தீயவர்கள் சொல்லுவோம். அப்போ திமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம். அதனால்தான் தீய சக்தி திமுக என்று சொல்றோம். உங்களிடம் கொள்கை இருக்கா, கோட்பாடுகள் இருக்கான்னு கேட்கிறாங்க. எங்களுடைய கொள்கை என்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், குறிக்கோள் என்பது எல்லோருக்கும் எல்லாம். கொள்கை என்பது மதசார்பற்ற சமூக நீதியை உருவாக்குவதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு கொள்கை. இங்கே அமர்ந்திருக்கிறார் மாவட்ட செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் கதிரவன் அவர்கள். அவர் ஒன்றும் சாதாரண நிலையில் இந்த இடத்துக்கு வரல. 19 ஆண்டுகளாக ரசிகர் மன்ற நிர்வாகியாக, நற்பணி மன்ற நிர்வாகியாக, மக்கள் இயக்க நிர்வாகியாக, மாவட்ட செயலாளராக இன்று வந்திருக்கார் என்றால் 19 ஆண்டுகளாக மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்ததால் இந்த இடம். இங்கே மேடையில் இருக்கிறார்கள் என்றால் எல்லாம் பாமரர் குடும்பம், எளிய பின்னணியை சார்ந்தவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பண்ணையார் கட்சி திமுகவுக்கும் பாமரர் கட்சி தாவேகாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். அதில் வெல்ல போவது பாமரர் கட்சியாக இருக்கின்ற தாவேகா. திமுக என்றாலே மக்களை ஏமாற்றக்கூடிய, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றக்கூடிய ஒரு கட்சி. அது இயற்கையாகவே அந்த கட்சிக்கு ஒரு பேர் வந்திருக்கு பாருங்களேன். டிஎம்கேன்னு சொல்றாங்கல்ல, அந்த டிஎம்கே நீங்க எல்லாரும் ஸ்பீடா சொல்லுங்க. டிமிக்கி டிமிக்கிலாம் சொல்லக்கூடாது. டிஎம்கே டிஎம்கேன்னு சொல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா டிமிக்கிலே வரும். அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு டிமிக்கி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி எது என்றால் எந்த கட்சிமா? திமுக. திமுக என்பது கொள்கை கூட்டம்.
தாவேக்காவுக்கு கொள்கையே கிடையாது. நான் என்னமோ நினைச்சேன், சரி பயங்கரமான கொள்கையெல்லாம் வச்சிருக்காங்க போல திமுக காரங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த விருதுநகர்ல ஒரு மாநாடு ஒண்ணு நடந்துச்சு, திமுகவினுடைய மாநாடு. சரி எல்லாம் கொள்கை சார்ந்தவர்களாக இருப்பான்னு பார்த்தா வாழத்தார புடிச்சு தொங்குறான், தொங்குன்னு தொங்குறான். தொங்குறவனை புடிச்சு இன்னொருத்தன் தொங்குறான். ஒரு பக்கம் அது நடக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா கரும்ப களவாடிட்டு போறான். வண்டி ஒண்ணு போகுது, மாநாடு முடிஞ்சு வண்டி அப்படியே போகுது, திமுக வண்டி. வண்டியில ஆள் இருப்பான்னு பார்த்தா வண்டி ஃபுல்லா சேர் இருக்கு. உண்மை, சிரிக்காதீங்க. அந்த சேரை வாடகை கூட்டவர் எவ்வளவு மன உளைச்சல் இருக்காரு தெரியுமா? பல்லாயிரக்கணக்கான சேரை காணவில்லை. இயல்பாகவே திமுக என்றாலே திருட்டு தானே. அதுக்கப்புறம் மாநாட்டு திடல்ல நடக்கணும் பார்த்தா பக்கத்துல இருக்கிற டாஸ்மார்க்ல சம கூட்டம். போதையில தள்ளாடிட்டு ஒருத்தர் போறாரு, பேண்ட் ஒரு பக்கம் கீழே இறங்குது. போதையில ஒருத்தர் தூக்கி மேல போட்டு நடந்து போறாப்புல, பக்கத்துல இருக்கிற சாக்கடையில விழுறாங்க. அப்ப இதுதான் திமுகவினுடைய கொள்கையா? தமிழக வெற்றி கழகம் என்பது கொள்கைக்கான கூட்டம், கோட்பாட்டிற்கான ஒரு கூட்டம் தான். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதிக்கான தலைவர் கிடையாது, உலகம் முழுவதும் சாதித்த தலைவன் என்று கொள்கை தலைவராக உயர்த்தி பிடித்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அஞ்சலை அம்மாள் என்கின்ற பெரும் போராட்ட தியாகி, அவங்க பேரன் கூட திமுக சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் தான் அவருடைய பேரன். அந்த அஞ்சலை அம்மாள் அவர்களை தமிழ்நாட்டில் எத்தனை தாய்மார்களிடம், இளம் தலைமுறையிடம் இந்த திமுக கொண்டு போய் சேர்த்தது கிடையாது. அப்ப அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த போராட்ட தியாகியை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்த ஒரே தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் தான். ஐயா காமராஜர் அவர்கள் நாடாருக்கான தலைவர் கிடையாது, இந்தியா என்கின்ற நாட்டை ஆண்ட நேர்மையான தலைவன், நமக்கான தலைவன் என்று காமராஜர் அவர்களை உயர்த்தி பிடித்த தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். வீரமங்க வேலுநாச்சியார் அவர்களை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்தார். தந்தை பெரியார் அவர்களை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்தார். தன் பின்னாடி திரண்ட லட்சக்கணக்கான ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் நட்பணி மன்றங்களை உருவாக்கி, மக்கள் இயக்கத்தை உருவாக்கி இன்று தமிழக வெற்றி கழகமாக உயர்ந்து நிற்கிறது என்றால் இதுதான் கொள்கைக்கான கூட்டம், கோட்பாட்டிற்கான கூட்டம். விசிலடிக்கும் போதுதான் ஞாபகம் வருது, விசிலடித்தான் குஞ்சிகள். யார நம்மள தாவேக்கா எல்லாம் விசிலடித்தான் குஞ்சிகள். யார் விமர்சிக்கிறாங்கன்னா ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? இதே திருச்சியில இருந்து நம்மளுடைய நடிப்பு அரக்கன் ஆஸ்கார் நாயகன் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுப்பா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணாப்பா அப்படின்னு சொன்னார்ல, அவருக்கு சொல்றோம், அந்த அமைச்சருக்கு சொல்றோம், அன்பாக சொல்றோம், அன்பியால் சொல்றோம், அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு சொல்றோம், அண்ணன் நாங்கள் ரசிகர் குஞ்சிகள் தான், விசிலடித்தான் குஞ்சிகள் தான். எதற்காக இந்த விசில் சத்தம் என்றால், திமுக என்பது தீய சக்தி, மக்களுக்கு எதிராக விரோதம் செய்து கொண்டிருக்கின்ற கட்சி என்று சந்து பந்தெல்லாம் விசிலடித்து இந்த விசிலடித்தான் குஞ்சிகள் தான் திமுகவினுடைய முகத்திரையை கிழிக்க போகிறது. திமுக என்பது மன்னராட்சி, திமுக என்பது குடும்ப ஆட்சி, திமுக என்பது மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சி, திமுக என்பது மக்களுடைய கிட்னியை கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சி, திமுக என்பது பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றிய கட்சி என்று விசிலடித்தான் குஞ்சுகளாகிய நாங்கள் தான் இந்த மணப்பாறை தொகுதியில் இருக்கின்ற தெருக்கள் முழுவதும் வீதி வீதியாக விசிலடித்து திமுகவினுடைய முகத்திரையை நாங்கள் கிழிக்க போகிறோம். அந்த அன்பின் மகேஷ் பொய்யாமொழி என்ன ஒரு மேடையில சொல்றாரு, எந்த கொம்பாதி கொம்பனும் வீழ்த்த முடியாத தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், எங்கள் ஐயாவை யாரும் ஏமாற்ற முடியாது. எப்ப பெரிய தலைவராக தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருப்பாரு அப்படின்னு நினைச்சா, இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் 2 கப்பை தூக்கிக்கிட்டு தலைமைச் செயலகத்துக்கே போயிட்டார். துணை முதலமைச்சரையும் பார்த்துட்டாரு, முதலமைச்சரையும் பார்த்துட்டாரு. என்னடான்னு பார்த்தா, அவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி விளையாடி வெற்றி பெற்று
அந்த கோப்பையை கொண்டு போய் முதலமைச்சரிடம் காட்டியதாக ஒரு பொய்யை சொல்லிட்டார். அந்த பொய்யை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நம்பி ஆளுக்கு ஒரு போட்டோக்கு ஒரு போஸ்ட். ஏங்க ஒரு போட்டியில ஜெயிச்சா எத்தனை கப்பு கொடுப்பாங்க? ஒரு கப்பு தான் கொடுப்பாங்க. இந்த ஆளு 2 கப்பை தூக்கிட்டு வரும்போது இவன் டுபாக்கூர்னு முதலமைச்சருக்கு தெரியலையே, துணை முதலமைச்சருக்கு தெரியலையே. கடைசியில விசாரித்து பார்த்தா அவர் உலக கோப்பையில விளையாடலைங்க. அவர் அப்படி ஒரு கிரிக்கெட் பிளேயரே கிடையாது. முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் அவர்கள் எளிதாக பார்க்க முடியாது. அவங்களுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க. அவர்களை எல்லாம் தாண்டி ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் போய் பார்க்கிறாரு, நான் உலக கோப்பை விளையாடினேன் என்று போய் சொல்றாருன்னா அந்த அளவுக்கு ஏமாற்றி விட்டு போறார் என்றால் உலகத்தில் தலை சிறந்த தற்கூரி தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தான். எங்களை பார்த்து தற்கூரின்னு நீங்க சொல்றீங்க. அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, என்னப்பா கரண்ட் கட் ஆகுதா?